ஹே ஹலோ வணக்கம் நண்பா. நான் கௌஷிக். நீங்கள் பார்த்துருக்கிறது பவர்லைன் ஹெடர்ஸ் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வண்டி பார்த்துட்ருக்கோம்னா த ஆல் நியூ BMW G310r தான் பார்த்துட்ருக்கோம். 310rக்கும் 310GSக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி ஹெட்லைட்ஸ் வந்து பார்க்கும்போது LED ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ DRLல வந்து பார்த்திங்கன்னா BMW LED சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லைட்டில் பார்த்திங்கன்னா 310ன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பேட்ஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி இருக்க பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வழக்கம் போல் ஒரு கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேட்டர் வந்து பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வண்டியோட அந்த ஒரு சைட் ஃப்ரேம் வந்து பார்க்க BMWவோட லோகோ வந்து அங்கே அழகாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அழகான ஃபோக்ஸ் வந்து ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபோக்ஸை வந்துட்டு கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதுக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மட்கார்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்குது. அலாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கலர் வந்து கிரே. ஸோ கிரே வித் ரெட் வந்து ஒரு நல்ல காம்போ மேட்சிங்காக இருக்குது. ஸோ ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு மட்கார்டு அந்த ஒரு ஃப்ளாப்லேருந்து மட் ஃப்ளாப்லேருந்து கொஞ்சம் மண் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரேடியேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஸோ ஒரு ஹாஃப் எக்ஸ்போஸ்டு ஃப்ரேம் வந்து வெளில தெரியுது. நம்ம KTM மாதிரி அழகான ஒரு ரெட் கலர் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பேயில் வந்து பார்த்திங்கன்னா BMWன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மேலே DOHன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ DOHனா ஒன்றும் இல்லை, டியூவல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் தான் DOH. ஸோ ஒரு அழகான ஒரு ரேர் சஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பம்ப்ஸ் நல்லாவே டேக் பண்ணிக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ரேர் எக்ஸ்டெண்டிங் ஃபெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு BMWன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு இங்கே வந்து ஒரு பைப்ரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் வந்து மிஷிலின் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் அப்படின்ற வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு 110/70 R17 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஒரு 150/60 R17 வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு டியூப்லெஸ் டயர். ஸோ வண்டி சீட் வந்து பார்க்கும்போது சீட் வந்து ரொம்பவே வந்துட்டு அந்த ஒரு சாஃப்ட் குஷனிங்காக இருக்குது. ஸோ GSஐ கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஒரு KTM மாதிரியே வந்துட்டு இன்ஜினோட ரேர் பார்ட்லேருந்து தான் வந்து அந்த ஒரு எக்ஸாஸ்டோட ஹெட்டர் வந்து வந்துட்டுருக்கு. வண்டியோட டேஷ் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு கிளச் லீவர் வந்து 4 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஹெட்லைட் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் பார்ட் ரொம்பவே வந்து வெளிச்சமாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி LED சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா LED தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம் அண்ட் DRL ஆன் பண்ணிருக்க ஸ்விட்ச் இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் பாஸ் அண்ட் ஹார்ன் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீயோட ஸ்லாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு BMWவோட பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சரௌண்டிங்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு சில்வரில் வந்துட்டு அந்த ஒரு கிளிட்டரி ஃபினிஷிங்கில் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கீ வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஆர்டினரி கீ மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த ஒரு குட்டி BMWன்னு போட்டிருக்க இடத்துல அவங்க லோகோ கொடுத்தா ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ டேங்க் வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 11 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் செயின் ட்ரைவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு செயினுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. ஏன்னா ஆயில் வந்து போட்டால் மேலே வந்து அடிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வண்டியோட அந்த ஒரு பியூரான எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு ஒரு உச்சி வெயிலில் ஓட்டினதுனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஜர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வண்டியோட ரிவ்யூக்கு வந்து போயிடலாம். ஸோ நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்ம GS ஓட்டிட்டு அப்புறம் தான் நான் 310R வந்து கேட்டிருந்தேன். ஸோ 310Rக்கும் GSக்கும் என்ன வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடையாது. இன்ஜின் சேமு, எல்லாமே சேமு. அது வந்து வண்டி வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் நல்லா பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ்டு வண்டினால் உங்களுக்கு வந்துட்டு ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு GSயில் வந்துட்டு கொஞ்சம் கியர் வந்துட்டு கொஞ்சம் டால் கியரிங் மாதிரி இருந்துச்சு. நம்ம 310Rல வந்து கொஞ்சம் ஷார்ட் கியரிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம 310Rல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே அந்த ஒரு ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாக இல்லை,
ஆனால் வந்து நம்ம ஜிஎஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 310 சிசிக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ஸோ வண்டியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33.5 பிஹெச்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் வந்து ஒரு 28 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டீசெண்டான டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு டியூவல் சேனல் ABS, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வந்து இருக்குது. வீல் வந்து அலாய் வீல் தான். ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 அந்த மாதிரி போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மைலேஜ் வந்து ஒரு 30 கிட்ட வருது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ்ட் வெஹிக்கிளுக்கு ஓகே, ஆனால் வந்து ஜிஎஸ்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். எல்லாமே சேம். ஆனால் நம்ம ஜிஎஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஹைட் கம்மி. ஸோ வண்டியை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ்டு வண்டின்றதால இதில் வந்து லாங் ரைட்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி நான் இந்த வண்டியை ஓட்டும் போது நான் வந்துட்டு பிரேக்ஸ் நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்ல பைட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் நியூ வண்டினால நல்லா தெரிஞ்சுது எனக்கு அந்த உண்மையான பைட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக்கிங் பார்ட் வந்து வேறு லெவல். ஸோ முன்னாடி பிரேக்கும் தரமாக இருக்குது, பேக்லேயும் தரமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரேக்கிங் பார்ட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ வண்டி ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெளிச்சமாக இருக்குது நைட் டைமில். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து போடுற மாதிரி வராது. ஸோ வண்டியோட ஹாரன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரியான அந்த ஒரு பீப் ஹாரன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ RPM மீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேட் அண்ட் டைம் அண்ட் ஃபியூல் காஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக வந்து அந்த ஒரு மோட் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அந்த ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற காசுக்கு வருத்தான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி RR310 இன்ஜின் தான் வந்து இதுக்கு வந்துட்டு நம்ம 310 GSக்கும் 310Rக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ BS4 விட BS6 இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ரீஃபைண்டாக நிறைய ஒர்க் வந்து பார்த்துருக்காங்களாம் BMW. ஸோ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஜின் பார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி சொல்லணுன்னா வந்துட்டு BMWன்ற அந்த ஒரு பிராண்ட் வேல்யூக்காக நம்ம வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதாவது நம்மளோட பாஷையில் வந்து சொல்லணுன்னா நம்ம கண்டிப்பாக நேம்ஸ் முக்கியம்பா அப்படின்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக BMW, எனக்கு அந்த BMW லோகோ இருந்தால் போதும், வண்டி ஸ்பெக்ஸ் எல்லாம் தூக்கி போடு அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்ணை மூட்டு BMW வாங்கலாம். கண்டிப்பாக வண்டி வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா சாலிடாக ஒரு 6-7 இயர்ஸ் வந்து வரோன்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து ஒரு BS6 கம்ப்ளைண்ட் இருந்ததால் பிரச்சனை வந்து அவ்வளோவா இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்கான ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் போட்டுருங்கன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். கேட்ச் யூ அப் இன் another video. Thank you. Bye-bye.